வரம் பல தருகிற வள்ளிபுர ஆழ்வார் கோயில் மூதாயர் உட்பட எல்லாருமே அப்படிதான் தூக்கி கொண்டா விடுறோம் சுவாமி. தான் அவதரித்த அந்த இடத்துக்கே வந்து இந்த ஆழ்வார் போய் தீர்த்தமாடி கருணையே வடிவமாக கற்பகமே ஒளிநாதமாக வருடத்திலே ஒரு முறை நான் வங்கக்கடலுக்கு வருவேன். வரம் பல தருகிற வள்ளிபுர ஆழ்வார் கோயிலுக்கு முன்னால் நினைக்கிறேன் நேற்று நாளில் தேர் திருவிழா காட்டியிருப்போம். இன்றைய நாளில் தான் அவதரித்த அந்த இடத்துக்கே வந்து இந்த ஆழ்வார் போய் தீர்த்தமாடி வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சி சுவாமி போய்க்கல வேற எந்த கோயிலையும் பார்க்க முடியாத அளவுக்கு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கும். சுவாமியை தூக்கிக்கொண்டு எல்லாருமே ஓடி போய் தீர்த்தமாடுகிற அந்த வேலை வந்து அதிலும் குறிப்பாக இந்த பௌர்ணமி ஆரம்பிக்கக்கூடிய அந்த வேளையில வந்து இந்த கடல் தீர்த்தம் என்பது மிக சிறப்பாக இருக்கும். ஏனைய இடங்களில் வந்து கேணியிலேயோ குளத்திலேயோ தீர்த்தம் நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளில் பயணப்பட்டு வந்திருக்கோம். வரைக்கில் வந்து அப்படியே செல்வச்சந்தியானுக்கு ஒரு கும்பிட போட்டு மோகன் மடத்தில் ஒரு சாப்பாடை முடிச்சோன்னு அப்படி வந்துட்டோம். இன்றைய நாள் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இந்த தீர்த்தம், அதிலும் குறிப்பாக சமுத்திர தீர்த்தம், வங்கக்கடலில் நிகழக்கூடிய இந்த தீர்த்தம் தொடர்பில் முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறார். வார வழியில் அப்படியே சந்நிதி ஆணையம் ஒருக்கா பார்த்துட்டு போவோம்னு சொல்லி வரைக்குள்ள போகாட்டி வந்து ஒரு குறையாக போயிடும். அப்படியே போய் அவரையும் கும்பிட்டு இன்னொரு இயற்கை இந்த தேர் திருவிழா தீர்த்தம் எல்லாம் வந்து அண்மையில் காணொலிகளாக போட்டிருப்பேன். கோயிலுடைய முன்புற பகுதி எப்போவுமே அந்த மனதுக்கு அமைதி தருகிற அந்த சன்னிதானம் முருகனை கும்பிட்டுட்டு முன்னுக்கு மோகன் மடத்தில் வாழைப்பூ வர அது இதுன்னு சொல்லி வகை வகையாக இருக்கக்கூடிய கறியோட ஒரு சாப்பாடு முடிய அதே சுவை தரக்கூடிய அந்த சுவை எப்போயுமே இங்கே மாறாது. பச்சை பாயாசத்தை அப்படியே குழைச்சி அடிச்சுட்டு இந்த பக்கமாக திருப்பி வள்ளிபுரத்துக்கு போகிறோம். இந்த வள்ளிபுர ஆழ்வார் கோயிலை பொறுத்தவரையில் வடமராட்சி பகுதியில் அதுலேயும் குறிப்பாக பருத்தித்துறை பிரதேசத்தில் தான் அமைந்திருக்கிறது. அதுலேயும் வள்ளிபுரம் என்று சொல்லப்படக்கூடிய கிராமம் தான் இந்த கோவிலினுடைய பூர்வீகமாக இருக்கிறது. துண்ணால, புலோலி, வராத்துப்பள, கற்கோவளம் இப்படியான கிராமங்களுக்கு அணி சேர்க்கிற வகையில் தான் இந்த எல்லா கிராமங்களுக்கும் மத்திய பகுதியில் இந்த கோயில் அமைந்திருக்குது. பருத்தித்துறையிலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் ஆர்ப்பரிக்கிற கடலொலிகளும் வெள்ளை மணல் குன்றுகளும் பச்சை பசையல் என்று சொல்லக்கூடிய பெரு விருட்சங்களும் இயற்கை அழகு மிகுந்த ஒரு இடத்துல தான் வள்ளிபுர ஆழ்வார் குடிகொண்டு அமர்ந்திருக்கிறார். உள்ளே வந்து வசந்த மண்டப பூஜையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே வந்து முன்னுக்கு நிறைய பேர் இந்த பொங்கல் ஏனைய விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவார்கள். இந்த சுட்டரிக்கிற சூரியனோடு சுவாமி இங்கிருந்து புறப்பட்டு போகிறார். 5 தலை நாகங்களில் 3 வாகனங்கள் இந்த கோவிலுடைய முன்புறத்திலேயே தயாராக இருக்கிறது. எங்கே இருந்து எவ்வளோ நாள் பேர் வாரீங்க ஊருக்கு? சரி, எவ்வளோ விசேஷமா? எவ்வளோ விசேஷம் வள்ளிபுரத்தை பெரிய விசேஷம். ஓம் நமோ நாராயணா கோவிந்த கோபாலா எல்லாம் வல்ல ஹரிஹரி கோவிந்தா கோவிந்தா. அருள் நிறைந்த ஒரு பொழுதிலே ஈழவள நாடு யாழ்ப்பாணம் துண்ணாலயம்பதி வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தினுடைய மகோற்சவ பெருவிழா பக்திபூர்வமாக ஆரம்பமாகி இன்றைய நாள் புரட்டாதி மாதம் பூரணியை தீர்த்தோற்சவமாக கொண்டு வள்ளிபுரம் ஆயவனுக்கு வங்க கடலிலே வள்ளிபுரம் ஆள வந்த பெருமான் தீர்த்தமாடப் போகிற நல்ல நேரம். எம்பெருமானுடைய மெய்யடியார்களே ஈழவள நாட்டிலே தசவதாரங்கள் எடுத்த பெருமான் ஈழவள நாட்டிலே 2 அவதாரங்களை எடுத்திருக்கிறான். ஒன்று துண்ணாலையிலே மச்சவதாரமாக பெருமானுடைய திருவருள் வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்திலே இருக்கிறது. பொன்னாலையிலே கூர்மவதாரம் எடுத்து பெருமான் திருவருளை கொடுக்கிற ஆமை அவதாரமாக இருந்து அருளை ஆட்சி செய்கிறார் நம்பெருமான். கருணையே வடிவமாக கற்பகமே ஒளிநாதமாக இருக்கிற கண்ணன் தர்மமே வடிவமானவன் அல்லவா? அதனாலே வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்திலே மச்சவதாரம் எடுத்திருக்கிறான். கற்கோவல கடலிலே அந்த லபலின் ஆட்சியினுடைய அவள் சாப விமோசனம் நீங்க அருள் கொடுத்தவன் தான் வள்ளிபுரம் ஆயவன். அடியார்களே, லபலி நாச்சியார் ஒருமுறை வங்க கடலிலே அங்கே படகிலே செல்லுகிற போது அங்கே அவள் தபவலிமையை வேண்டி இருந்தாள். கண்ணா, கேசவா, மாதவா, வைகுண்ட வாசா, இந்த மண்ணுலகிலே என்னுடைய விமோசனம் இந்த சாப விமோசனத்தை நீக்கக்கூடிய பெரும் தெய்வம் நீதானே என்று கண்ணன் மீது அதீத காதல் கொண்டாள். எப்படி கண்ணன் மீது ஆண்டாள் மானுட பெண்ணாக இருந்த ஆண்டாள் கண்ணன் மீது காதல் கொண்டாளோ திருவங்கடத்தான் மீது அப்படி
லவலி நாச்சியார் வல்லிபுரத்தான் மீது அதீத நம்பிக்கையினாலே காதல் கொண்டாள், அன்பு காதல் கொண்டாள். அதனாலே கண்ணனை கேட்டாள், கண்ணா நீயே எனக்கு அருளை செய்ய வேண்டும் என்று. அப்போது என்ன செய்கிறாள் என்றால், படகிலே செல்லுகிற போது ஒரு மீன், நல்ல வர்ணனுற மீன் ஒன்று அவளுடைய மடியிலே துள்ளி விளையாடியது. துள்ளி விளையாடுவதும் நீரிலே செல்வதும், துள்ளி விளையாடுவதும் நீரிலே செல்வதுமாக இருந்தது. அதன் பின்னர் அவளுடைய மடியிலே, லவலி நாச்சியாருடைய மடியிலே அது குழந்தையாகிவிட்டது. கண்ணா ஒரு அழகான குழந்தையே என்று அவள் ஆரத் தழுவினாள். அந்த குழந்தை சுதர்சன சக்கரமாக காட்சி கொடுத்தது. அதை பல்லக்கிலே வைத்து அங்கே இருக்கிற தன்னுடைய தொழிலாளர்களோடு சேர்ந்து இந்த வழியாக கொண்டு வருகிற போது, அவள் கொண்டு வந்து களைப்பாறுவதற்காக தன்னுடைய தொழிலாளர்களோடு இருக்கிற போது இந்த இடத்திலே வைக்கப்பட்ட சக்கரம் அசைய முடியாமல் போனது. கண்ணா இது என்ன சோதனை மன்னவா என்று கேட்டாள். கண்ணன் இந்த இடத்திலே அமர அவன் எண்ணினான் போலும். அதே போல வல்லிபுரத்து மாயவனுக்கு ஒரு ஆலயம் அமைந்தது. வானுயர்ந்த கோபுரம் அழகு கொடுக்க 2 மணிக்கூட்டு கோபுரங்கள் அமைந்திருக்க வெண்மணல் பரப்பிலே வேதனை தீர்க்க வந்தான் எங்கள் வல்லிபுரத்து மாயவன். வரலாற்று பெருமை கொண்டிருக்கக்கூடிய இந்த கோயில், மூர்த்தி, தலம், தீர்த்தம், இந்த சிறப்புகள் எல்லாமே ஒருங்கமைந்திருக்கக்கூடிய ஒரு புராதன கோவிலாக இருக்கிறது. மூலமூர்த்தியாக விஷ்ணுவினுடைய சக்தி வாய்ந்த சக்கர ஆயுதம் விளங்குகிறது. அதான் சுதர்சன சக்கரம் என்று கூட சொல்லப்படுகிறது. ஈழத்தில் மூலமூர்த்திகளாக படைக்கலங்களை வைத்து வழிபடுகிற ஆலயங்கள் மிக மிக மகிமை பொருந்தியதாகவும் பிரபலம் அடைந்ததாகவும் காணப்படுகிறது. அதே போன்ற ஒரு கோவிலாகத்தான் இந்த வல்லிபுரம் காணப்படுகிறது. தெற்கு பகுதியை பொறுத்தவரையில் கதிர்காமம், கிழக்கில் மண்டூர், வடக்கில் செல்வச்சன்னதி, அதே மாதிரி தான் நல்லூர் முருகன் ஆலயங்கள். இந்த கோயிலில் மூலமூர்த்தியாக வேல் வழிபாடு தான் இடம்பெறுகிறது. இதே மாதிரி தான் வடமராட்சியில் இந்த வல்லிபுர கோயிலை பொறுத்தவரையில் மூலமூர்த்தியாக சக்கரம் காணப்படுகிறது. அதனுடைய திருவிழா ஒவ்வொன்றும் தனிச்சிறப்புடையது. அதிலே கண்ணன் ஒரு அசரீதியான ஒரு வாக்கியத்தை சொன்னான். என்ன தெரியுமா? வருடத்திலே ஒரு முறை நான் வங்கக்கடலுக்கு வருவேன், அடியார்கள் வங்கக்கடலிலே தீர்த்தமாடினால் பவவினை தீர்ப்பேன் என்றான். கண்ணனே கருணையாளனாக இருந்து அந்த அசரீதியை கொடுத்தமையினாலேதான் வருடத்திலே ஒரு முறை, மற்றது மாசி மகத்திலே மகாமகத்திலே ஒரு முறை, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கண்ணன் தீர்த்தமாடுவான் அந்த வங்கக்கடலிலே. அடுத்தது ஒரு வருடத்திலே ஒரு முறைதான். அதிலும் புரட்டாதி மாதத்திலே வருகிற பூரணையிலே தான் கண்ணன் தீர்த்தமாடுவான். இன்றைக்கு வல்லிபுரத்திலே பூரணையிலே கண்ணன் வங்கக்கடலிலே தீர்த்தமாடப் போகிறான். இங்கிருந்து சுதர்சன சக்கரத்திலே வசந்த மண்டப பூஜைகள் நிறைவுற்று அங்கே யாகசாலையிலே தரித்திருந்து அதன் பின்னர் கண்ணன் 5 தலை நாகத்திலே, கோவர்த்தன மலையை குடையாக பிடித்த கண்ணன் அல்லவா, கேட்டவர்க்கெல்லாம் வரமருளுகிற வல்லிபுரத்து மாயவன் அங்கே அழகாக சுதர்சன சக்கரத்திலே, சுதர்சன சக்கரம் எழுந்தருளியிருக்க அருகிலே பூதளத்து நாயகி, புண்ணிய லோக நாயகி மகாலட்சுமி எழுந்தருள, அவரோடு திருவருளை தருகிற, பேரருளை தருகிற பெருங்கருணையாளனாக இருக்கக்கூடிய மருமகன் விக்கினகன் தீர்க்கிற விநாயக பெருமானு எழுந்தருளி செல்ல 3 பேரும். அது மட்டுமல்ல அடியவர்களே, ஒரு அற்புதம் என்னவை என்றால், அந்த சுவாமியை காவி செல்லுகிற போது எந்த ஆலயத்திலும் காண முடியாத ஒரு அற்புதத்தை காணப்போகிறீர்கள். அடடா ராவணா விடடா சீதையை, அடடா ராவணா விடடா சீதையை, ராமா ராமா கோவிந்த ராமா ராமா என்ற நாமங்களும், அங்கே கண்ணா கோபாலா கோவிந்தா கண்ணா கோபாலா என்ற நாமங்களும், சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் என்று அந்த ஒவ்வொரு நாமங்களையும் கட்கோவல தொண்டர்கள் சொல்லி செல்லுகிற காட்சியை எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. அது ஒரு தனித்துவமான காட்சி. கட்கோவல கடலிலே அவதரித்த கண்ணன், கார்முகில் வண்ணன் இன்னும் சற்று நேரத்திலே புறப்பட போகிறான். அங்கே தோளிலே சுமந்து செல்லுகிற போது வெறுமனவே சுமந்து செல்வதில்லை, வீறு நடை கொண்டு ஓடுகிற காட்சி. அது மாத்திரமல்ல, அங்கே வானுயர்ந்திருக்கிற கோபுரத்திலே, இது யாருடைய கண்ணுக்கும் தெரிவது அல்ல, தெரிபவர்களுக்கு அவன் காட்சி கொடுப்பான். நாகபாம்பு காட்சி கொடுக்கும். அங்கே 2வது 3வது தளத்திலே இருந்து நாகம் இங்கு புறப்படுகிற போது அந்த நாகம் ஆசீர்வாதம் கொடுக்க, கருடன் வான் அங்கே கோபுரத்தை ஒரு முறை சுற்றி வர, அந்த கருடனோடு எங்கள் பெருமானும் புறப்பட்டு செல்லுகிற காட்சி நீங்கள் கண்ணினாலே கண்டுகொள்ளப் போகிறீர்கள். வெண்மன பரப்பிலே அந்த கட்கோவல கடலை நோக்கி சரியாக இன்றைக்கு புரட்டாதி மாதம் பூரணையிலே சந்துர உதயத்திலே தான் தீர்த்தம் இடம்பெறப் போகிறது. இன்றைக்கு சந்துர உதயத்திலே தீர்த்தோற்சவம் இடம்பெறப் போகிறது. எத்தனையோ திரவியங்களினாலே சுதர்சன சக்கர தாழ்வாருக்கு தீர்த்தம் இடம்பெறப் போகிறது. அடியவர்களே, நாங்கள் கண்கண்ட காட்சி. அது மாத்திரமல்ல, அங்கே சும்மா எல்லா படகிலும் கண்ணன் ஏறிக்கொள்ள மாட்டான் சுதர்சன சக்கரத்துக்கு ஆழ்வார். அங்கே கட்கோவல தொண்டர்கள் நிறைய பேர் படகு வைத்திருக்கிறார்கள். அது திருவுளச்சூட்டு மூலம் குலுக்கி போடுவார்கள். திருவுளச்சூட்டு மூலம்
யாருடைய படகு இந்த முறை கண்ணனை சுமந்து செல்ல போகிறது என்று அவர்கள் குலுக்கல் முறையிலே தெரிவு செய்யப்படுவார்கள். அதிலே 2 படகுகள் தெரிவு செய்யப்பட்டு 2 அல்லது 3 படகுகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த படகினுடைய உரிமையாளர் தான் அந்த படகோடு சேர்ந்து செல்லுகிற காட்சியை நாங்கள் கண்ணார கண்டுகொள்ளலாம். அது ஒவ்வொரு ஆண்டும் திருவுளச்சீட்டு மூலம் குலுக்கிக் கொள்ளுவார்கள். இப்படியாக வல்லிபுர மாயவன் இன்னும் சற்று நேரத்திலே பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் எல்லாம் கண்ணனோடு செல்லுகிற காட்சியை நீங்கள் கண்டுகொள்ளப் போகிறீர்கள். கருட பகவான் வானிலே வட்டமிடப் போகிறான். கலந்து போகிற வயது முதிர்ந்தவர்கள் கூட செல்ல வேண்டும் அல்லவா? அதனாலே கண்ணன், மாயவா, இப்படி வெயில் இருக்கிறது, எப்படித்தான் நாங்கள் இந்த மணலிலே நடக்கப் போகிறோம் என்று அடியவர்கள் நினைத்த மாத்திரத்திலே வல்லிபுரத்து மாயவன் மப்பும் மந்தாரமுமாக வானத்தை அங்கே கார்முகிலை மறைத்து விடுவான். சூரியனை மறைத்து கார்முகிலை காட்டி விடுவான். இன்னும் சற்று நேரத்திலே அந்த கண்ணனுடைய திருக்கோலத்தை கண்டுகொள்ளப் போகிறோம். இந்த காணொளியிலும் பார்ப்பீர்கள், இந்த பட கலைஞர்கள் எப்படி ஓடி ஓடி எடுக்கிறார்கள் என்பதை கூட பார்ப்பீர்கள். ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு வீர்நடையான ஓட்டத்தோடு அங்கே கண்ணனை சுமந்து செல்லுகிற காட்சி, அவர்கள் சொல்லுகிற வாக்கியங்கள் எல்லாம் இங்கே உங்களுக்கு காணொளியாக திரையிருக்கிறார்கள். அற்புதம் தருகிற கண்ணனை, வல்லிபுரத்து மாயவனை, வாழ்வழிக்க வந்த பரந்தாமனை நாமும் பணிவோம், நல்லருள் பெறுவோம் என்று உங்களிடமிருந்து கூறி விடைபெறுகின்ற நான் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய இந்து ஆலயங்களினுடைய நேர்முக வர்ணனையாளர், உங்களில் ஒருவராக உங்களோடு வலம் பெறுகின்ற என்றும் உங்கள் அன்புக்குரிய அடியேன், என்றும் யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாயு நேசனாகிய இந்த ஊர் அண்ணே. அதே ஒரு நாளும் ஒவ்வொரு முறையும் தூக்கிண்டு வர நீங்க, என்னது ஒவ்வொரு முறையும் தூக்கிண்டு வர நீங்க அப்படித்தானுங்கிற சிறுவையில் இந்த மூதாயர் உட்பட எல்லாருமே அப்படித்தாங்க தூக்கி கொண்டா விடுறோம் சுவாமி. அங்கே வந்தன்றபடியா அது போகுதா? அங்கே உருவான இடத்தினுடைய இங்கேருந்து நாங்கள் அந்த தோளில் காவி கொண்டு ஓடி போய் அங்கேருந்து கொண்டு வரோம். கும்பிட்டு வாங்க, குழப்பம் இல்லை. இந்த கோயிலுக்குரிய காரண பேர் அல்லது இந்த இடத்துக்குரிய காரண பேருக்கு பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் நாகர்களுடைய ஆட்சி காலம் கிறிஸ்துக்கு பின் 303ஆம் ஆண்டுகளிலும் லம்பகர்ணர் ஆட்சி காலம் 556களிலும் முடிவுக்கு வந்ததாக வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள். இந்த பகுதியில் குடியேறக்கூடிய படை வீரர்கள் அவர்களுடைய ஆதிக்கம் வளர்ச்சியடைய தொடங்கிய போதுதான் வடமரவர்கள் ஆட்சி செய்த இடம் வடமராட்சி என்று சொல்லியும் தென்மரவர்கள் ஆட்சி செய்த இடம் தென்மராட்சி என்றும் சொல்லப்படுகிறது. முத்துத்தம்பி பிள்ளை அவருடைய கருத்துப்படி தொண்டை நாட்டினுடைய வடக்கில் வசித்த மக்களில் ஒரு பகுதியினர் இங்கு குடியேறியதாகவும் அந்த குடியேறிய பிரதேசத்திற்கு வடமராட்சி என்று பெயரிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த குழுவினுடைய தலைவனாகத்தான் வல்லியத்தேவன் குறிப்பிடப்படுகிறார். அவரை குறிக்கிற முகமாகத்தான் இந்த கிராமத்துக்கு வல்லிபுரம் என்று சொல்லி பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. வள்ளி என்ற சொல்லுக்கு ஆயர்பாடி என்ற ஒரு கருத்தும், புறம் என்று சொன்னால் கோவில் என்ற பொருளும் இருக்கிறது. வல்லிபுரம் என்பது ஆயர்பாடி கோவிலாகவும் கண்ணன் வளர்ந்த இடமாகவும் குறிப்பிடப்படுகிறது. தமிழர்களுடைய அரசிருக்கை ஒன்று இருந்ததற்கான பல்வேறுபட்ட தொல்லியல் வரலாற்று ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது. மகாத்மா காந்தி அடிகள் வடமராட்சி விஜயத்தை நினைவுகூர்கிற வகையில் இந்த கோபுரத்தில் மகாத்மா காந்தியினுடைய சிலை கூட இருக்கிறது. இது மாதிரித்தான் வல்வடித்துறை சிவன் கோவிலுடைய தெற்குப்புற ராஜகோபுரத்திலே ராட்டினம் இயக்கியபடி காந்தியினுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பாக சொல்லப்படுகிறது. இந்த கோயிலுடைய தீர்த்தம் இன்றைய நாளில் நடைபெறுகிற இந்த வங்கக்கடல் பகுதியில் தான் அதிசயமான மச்சம் ஒன்று துள்ளி குதித்து ஆரவாரம் செய்து மக்களை அதிசயத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. கட்கோவளத்தை சேர்ந்திருக்கக்கூடிய கடலோடிகள் அந்த மச்சத்தை பிடிக்கிறதுக்கு எடுத்துடக்கூடிய முயற்சிகள் கைகூடியல. இந்த வேளையில தான் நாகசாபம் பெற்றக்கூடிய லவல்லி என்று சொல்லப்படக்கூடிய வள்ளி நாச்சியினுடைய பயபக்தியோடு கனவுல தோன்றிடக்கூடிய பகவான் மறுநாள் குறித்த இடத்துக்கு வருமாறும், அப்படி வர்ற வேளையில அவர் கப்பல்ல இருந்து இந்த பகவானை வழிபட்டு கொண்டிருந்ததாகவும், அதுக்கு பிறகு அந்த மச்சம் துள்ளி குதித்து அவருடைய மடியில ஒரு குழந்தையாக மாறி இருக்கிறது. அதுக்கு பிறகு கண்ணன் உதித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பல்லக்கில் இந்த மக்கள் அதெல்லாம் தூக்கி கொண்டு வர்ற வேளையில தான் ஒரு இடத்துல களைப்படைந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல வைத்த போது அந்த பல்லக்கெல்லாம் மாயமாக மறைந்திருக்கிறது. அதுக்கு பிறகு அது சக்கரமாக மாறி இருக்கிறது. அந்த சக்கரத்தை தான் ஒரு கோவிலாக அமைத்து மக்கள் வழிபட தொடங்கி இருக்கிறார்கள். அந்த இடம்தான் இப்போது கோவில் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மூலவர்களாக சொல்லப்படக்கூடிய கட்கோவளம் வராத்துப்பளை சேர்ந்திருக்கக்கூடிய கடற்தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த கடல் தீர்த்தத்தின் போது
மூலமூர்த்தி அதே மாதிரி தான் ஆஞ்சநேயர் இவை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு கோவிந்தா கோபாலா அப்படி என்ற திருநாமத்தை உச்சரித்தவாறு தூக்கிச் செல்கிற ஒரு வழக்கம், அது தூக்கிச் செல்றதில்ல, தூக்கி ஓடிச் செல்கிற ஒரு வழக்கம் ஒன்று இங்கே சிறப்பாக இருக்கிறது. வருடாந்த பூஜை வழிபாடுகளில் இந்த சிறப்பான ஒரு விஷயம்தான் கடல் தீர்த்தம் என்பது மிக மிக உன்னதமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. போறீங்க ஓடி 13ஆம் ஆண்டு பார்த்தா இப்போ 25 13 வரையும் பெரும் ஒரு வருஷம் ஓடி தான் போகிறாங்க ஒரு பெருமாள் யார் தருவேன் சார் தருவாரா? படியில் ஒரு சரி நீங்களே ஓட போறீங்க? நான் ஓடி தானே ஓடும். அப்படியா? கிருஷ்ணர் விடுவேன். நீங்களா வலிக்கிட்டு தான் ஒன்று போக அல்லது இப்போ இல்லை நீங்கள் இங்கே வேற வலிக்கிட்டு தீபம் எல்லாம் கொண்டு வலிக்கிட்டு நீங்களா விருப்பத்தில் வலிக்கிட்டது? நீங்கள் விருப்பத்தில் வேற வலிக்கிட்டீங்க? நான் என்ன வந்தா போல பிடிக்க சொன்னாங்க, பிடிக்காது. பிறகு ஓட சொன்னாங்களோ ஓடினது. அவர் இதெல்லாம் கூப்பிடுவேன், வெளியே கூப்பிடுவேன். உங்களை சின்ன ஒன்றாலும் வந்தேன். சரியா ஒரு வருஷம் காண்றேன் நான் உங்களா தான் கேட்டு நான் என்ன போய் உங்களை சின்ன ஒன்றாலும் கோயில் கண்டன் போங்க கொண்டேன். கடற்கரை வரையும் ஓடுவீங்களோ? என்ன பாப்பா உண்டேக்கா காத்து இல்லை, 100 போடும் நீலாமே என்ன ஆனால் வளமையா இந்த நேரத்தில் இதே 100 போடும் வளமையா மப்பு தானே இந்த நேரம் நான் போகிற நேரம் பெருமாள் அவர் அறுவை கொடுப்பேன் கொடுத்துட்டாரு. இப்படி மழை பெய்யுது. மழை பெய்யுதையா? இங்கே பெய்யுது. காலை வைக்க குளிராக்கல வேறு அது அடியில் நிற்க மாட்டேன். இந்த ஆலயத்தினுடைய கடல் தீர்த்தத்தை பார்க்கறதுக்கு யாழ்ப்பாணத்தின் பல்வேறுபட்ட பகுதியில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து உணர்வுபூர்வமாக ஒன்று கூடுவார்கள். வேறு எந்த கோயிலையும் பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான ஒரு காட்சியாக இது இருக்கு. 3 கிலோமீட்டருக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய தூரம் மணல் குன்றுகளூடாக இந்த சுவாமியை காவி செல்வதும், அதுக்கு முன்னால் வந்து ஆஞ்சநேயரை தூக்கியபடி ஓடி செல்வதும், தீர்த்தமாடிய பின்பாடு கால்நடையாகவே வந்து மீண்டும் திரும்பி வருகிற விஷயம் எல்லாம் வந்து கண்கொள்ளாத காட்சியாக இங்கே இருக்கு.
இந்த தூரம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மணல் சார்ந்திடக்கூடிய பகுதி, முள்ளிருக்கும் மிக நீண்ட தூரம், சுவாமி வாகனம், அதுக்கு பிறகு அதுக்கு மேலே வந்து தீர்த்தத்துக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்லப்படும். இவை எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கொண்டு இவ்வளவு தூரம் ஓடணும். அதுக்கு பின்னால் வந்து பெண்கள் ஆண்கள் சொல்லி எந்த விதமான வேறுபாடுமே கிடையாது. எல்லாருமே பஜனை படித்து கொண்டு கோவிந்தா கோபாலா ஆஞ்சநேயருடைய அடிமை நாங்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பினர். நிறைய பேர் வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் கூட இந்த அருள் வேண்டி சொல்கிற ஒரு அற்புதமான தருணமாகத்தான் இந்த தருணம் இருக்கும். உழவு இயந்திரங்கள் தான் இதில் போகிறதுக்கு மிகச்சரியான இயந்திரங்கள். ஏன்னு சொன்னால் உலர்றதுக்கு அதை பயன்படுத்துகிறோமோ இல்லை, இதுக்கு சரியாக இந்த இடத்துல பயன்படுத்தலாம். இருந்தாலும் கூட பக்தர்களுடைய தோளில் 5 தலை நாகம் படம் பிடிக்க 3 சுவாமிகள் எழுந்தருளி கடல் நோக்கி நகர்கிறார்கள். இவ்வளோ ஒரு கூட்டம், இவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சி. இதில் முக்கியமான விஷயம் தான், அந்த பக்கமெல்லாம் நிறைய மண்மேடுகள் அல்லது மணல் நிறைய இருந்தது. அதெல்லாம் திருடப்பட்டு இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்கு வந்துட்டுது. ஆனால் கடல் நோக்கி செல்கிற அந்த 5 தலை நாகத்தில் வந்து தான் எங்கே தோன்றினானோ அந்த இடத்துக்கு தீர்த்தமாட போகிறார் என்றதான் சிறப்பான விஷயம். காலங்காலமாக அதில் இருக்கக்கூடிய அகல்சோட கிட்ட எவ்வளோ காலம் உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னால் தங்களோட மூதாதையற்ற காலத்தில் இருந்து இப்படியான விஷயம் தான். அதை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு வருடமும் நிறைய இடத்துல இருந்து வரணும் என்றாலும் சலிக்காம அந்த விஷயம். கடந்த வருடம் சில அசம்பாவிதங்கள்லாம் இடம்பெற்றது நிறைஞ்சாலும் கூட இந்த போகிற நாங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாதுகாப்பையோ இணைய விடயங்களையோ பார்த்துக்கிறோம் என்ற முக்கியமான விஷயம். இப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. நீ மணலுக்குள்ள வந்து சுவாமி போகிற அந்த காட்சியும் தொடர்ந்து நீங்கள் பாருங்க. பெருமை அந்த மண்மேடு இருக்கிற இடம் வரையும் தரித்திருந்திருக்கக்கூடிய இந்த சுவாமிகள் இப்போ வந்து வேகமாக இன்னுமே ஓட தொடங்கிட்டோம். முன்னுக்கு போகக்கூடிய சுவாமிகள் ஆழ்வார் எல்லாருமா சேர்த்து வேகமாக கொண்டு செல்லப்பட்டு தீர்த்தமாடுகிற அந்த காட்சி உயர்ந்து பார்க்கிற போது அற்புதமான காட்சி. மற்ற பக்கமாக பார்த்தா ஏராளமான வாகனங்கள் அந்த பக்கமாக இருக்குது. இப்படியே கொண்டு செல்லப்படுகிற சுவாமி அதில் வாகனத்தில் இறக்கினதுக்கு பிறகு இந்த கோவில் எல்லாத்தையும் தாண்டி போகணும். அந்த கரையில் வந்து இன்னுமே ஏராளமான இப்போ சாமி வரைக்கும் சாமியோட விளைவு வந்துச்சுனோ அதை விட அதிகமான ஆக்கள் வந்து கடற்கரையில் இருப்பினும் அப்படி இருக்கக்கூடிய ஆக்கள் இருக்கத்தக்கனையாக கடலில் வந்து உள்ள வந்து அந்த படகுகள் தேர்வு செய்யப்படுறதுலாம் ஒரு வித்தியாசமான நடைமுறை இருக்குது. குழுக்கள் எல்லாம் போட்டு அதன் மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும் அவருடைய படகுல தான் சுவாமி வந்து கடலில் தீர்த்தமாடுற அந்த காட்சி. அந்த காட்சிகளையும் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இதை செய்து வச்சா மாத்திரம்தான் அது அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கும். சமர்ப்பித்தார்கள். எனவே அவர்களும் பெருமாறும்
மண்ணிலே இந்த வள்ளிநாட்கள் இந்த கடலை நோக்கி எப்படி வழியாக இருந்தாரோ அந்த நிலையிலே இந்த கடலை நோக்கி விநாயகர் பெருமான் பாம்பனையிலும் மகாசி பெருமாற்றி ஒரு பாம்பனையிலும் சக்கரவராய் மகாவிஷ்ணு ஒரு பாம்பனையிலே இருக்கத்தக்கதாக அவர்கள் அந்த வேண்டிய மேற்பட்ட குணத்தை மிக மேலாக பக்திபூர்வமாக வேண்டுமலை கையிலே கொண்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தியை சேர்க்கின்றீர்கள். இந்த இடத்தில் இந்த மண்ணுக்குரிய இந்த நகரத்தோடு கூடிய